இந்த தடவை பெங்களூர் போயிருந்தப்ப நிரந்தரம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோங்க. எப்பொழுதுமே புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பெங்களூர் போனால். அதுவும் பெங்களூர் நீங்கள் 6 மாதம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட் புதுசாக திறந்துருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளார நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஸ்டைலில் தான் இருந்தது உங்களுக்கு. ஸோ அந்த உள்ளார உள்ள அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்கள்ட்ட சீட்டிங்லாம் ரொம்ப இல்லைங்க, கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த இடத்துக்காக அந்த ஃபுட்டுக்காகவே நம்ம போகலாங்க கண்டிப்பாக. நாங்கள் லஞ்சுக்கு தான் போயிருந்தோம். உங்களுக்கு மெனுவும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, பட் கொடுக்குற மெனுவை சூப்பராக டேஸ்ட்டாக பக்காவாக கொடுத்தாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அதே மாதிரி கையெலம்புறதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஆரோ வாட்டர் தான் அங்கே வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. நம்ம வேணும்னா நம்மளே போய் பிடிச்சி குடிச்சிக்கலாம் உங்களுக்கு. நாங்கள் லஞ்சுக்கு போயிருந்ததுனால அதுலேயே உங்களுக்கு லஞ்ச் காம்போ தாலி கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. அவங்க வச்சுருக்கின்ற பருப்பு பாயசம், அந்த சுழியெல்லாம் அமக்கலமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவியல், மோர் குழம்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. புளியோதரையிலே பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல் புளியோதரை, அதுக்கப்புறம் திருமலா புளியோதரைன்னு 2 கொடுத்துருந்தாங்க. அந்த திருப்பதியில் பண்ணுற மாதிரி அமக்கலமாக இருந்ததுங்க. டேஸ்ட் செமையாக இருந்தது. பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை.